யாருக்காக பாலகா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? இருங்க குருஜி, யார் வராங்கன்னு பாப்போம். பாலகா, இன்னொரு கார் வருது. இவனா? சீக்கிரம் வாயா. இவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க? யாரு கூடிய கெடுக்கிறதுக்கு இந்த பணம்னு தெரியலையே. பாலகா, என்ன இது? பாலகா, சூட்கேஸ் மாறிக்கிட்டே இருக்கு. பாலகா, எங்க கொண்டு போறானுங்க இவனுங்க? இருங்க இருங்க, அவன் பின்னாடியே போனா தெரிய போகுது. பத்ரம். முதல்ல அந்த போட்டோகிராஃபருக்கு பணத்தை கொடுத்துடணும். ஹலோ, என்னாச்சு? பணம் ரெடி ஆயிடுச்சு, எங்க வரணும்னு சொல்லு. நான் எங்க சொல்றேனோ அங்க பேக வச்சுட்டு நீங்க கிளம்பிருங்க. நான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. நேர்ல வந்து என்கிட்ட குடுக்கற மாதிரி என்ன ஏதாவது பண்ணலான்னு பாக்குறியா? பணம் என் கைக்கு வந்த உடனே போட்டோ நெகட்டிவ் எல்லாம் வந்து சேரும். உன்னை எப்படி நான் நம்புறது? வேற வழியே இல்ல. நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். இல்லைன்னா நான் என் வேலையை காமிச்சிடுவேன். சரி, எங்க வரணும்? மாட்டுத்தாவணி அன்பு நகர் 4வது தெருவுல தெரு முனையில ஒரு கரண்ட் பாக்ஸ் இருக்கும். அது கீழே வச்சுட்டு போயிடுங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன். ஜாக்கிரதை, வேற எதுவும் பண்ணிடக்கூடாது. சரி. மாட்டு தாவணிங்கிறான், கரண்ட் பாக்ஸுங்கிறான். இவனை கண்டுபிடிக்கிறதே பெரிய டார்ச்சரா இருக்கே. கையில மாட்டுட்டோம், அப்புறம் அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அன்பு நகர் 2வது தெரு. இன்னும் 2 தெருவு தள்ளி போணுமா? ஐயா, இன்னும் நம்ம தொகுதி மேம்பாட்டுக்கான பணம் வந்து சேரலங்கய்யா. அது விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு பணத்தை வாங்கிட்டு போன்னு வந்தோங்கய்யா. அக்கா, வேலங்கிட்ட கட்சியோட பணத்தை கொண்டு வர சொல்லுங்க. அவனை காலையில இருந்து ஆளை காணப்பா. நீ என்கிட்ட கொடுக்கதான் கூப்பிட்ட. அப்பவே நானே எடுத்துட்டு போய் வச்சிருக்கணும். நான் தான் அவனை நம்பி அந்த பணத்தை கொடுக்க சொன்னேன். அவன் இப்போ பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டானான்னு தெரியலப்பா. வேலன் மேல இப்படி அபாடமா பழி போடாத. அவன் நிச்சயமா வருவான். நான் என்ன புதுசாவா சொல்றேன்? ஏற்கனவே பணத்தை திருடிட்டு ஓடி போக பார்த்தவன் தானே. கல்யாணத்தப்போ வேற வழி இல்லாம திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டான். இப்போ மறுபடியும் பணத்தை பார்த்த உடனே மொத்தமா தூக்கிட்டு ஓடி போயிட்டானோ என்னமோ. தம்பி, இதுக்கப்புறம் பணம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்க? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஐயா இருக்காருல, அது சம்பந்தமா நாம எதுவும் பேச வேண்டாம். யாரும் தேவையில்லாம வேலனை பத்தி பேச வேணாம். வேலை அப்படிப்பட்ட ஆளா என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். அப்ப தெரியும் யாரு யாரை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. ஆமா,
கொஞ்ச நேரத்துல வந்துருவான், கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு இப்படி எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் தானே, அது அவனுக்கு தெரியும் தானே. தெரிஞ்சும் எங்க அவன் எங்க வரப்போறான் அந்த வேலை. கட்சியோட சொந்த பணம், அது கண்டிப்பா நம்ம தொகுதி மக்களுக்கு வந்து சேரணும். வேலை வரானான்னு பாப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஐயா நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கட்சியாளர்களை விட்டு தேட சொல்லவா? என் மேல நம்பிக்கை இல்லையா? வேலை வரலன்னா நான் என் சொந்த பணத்தை தரேன். அவன் எங்க வரப்போறான்? பணம் இல்லைன்னு தெரிஞ்சு ஓடி போயிருவான். பணம் இல்லாம அவன் இங்க வந்தானா ரத்தனம் அவனை சும்மா விட்டுருவானா என்ன? இனிமே அவன் இங்க வரவே மாட்டான்.